உன் வீடு அபிஷேகமாய் மாறும். நீ அழலாம் வேண்டாம், நீ கவலையெல்லாம் இருக்க வேண்டாம், நீ பிரச்சனைகளோடு எல்லாம் இருக்க வேண்டாம். நேற்றைய தினத்துடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு சொல்றேன், குடும்பத்துல சுபமாலை எடுத்து அன்னையோடு ஆண்டவரை தேடுங்கள், அன்னையோடு இறைவனிடம் மன்றாடுங்கள். குடும்பத்தில் அமர்ந்து தினந்தோறும் சுபமாலை செபியுங்கள். அம்மா அங்க இருந்தார், மற்ற எல்லோருக்கும் என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனால் தாய் மரியாவுக்கு தெரிந்தது, என் மகன் தான் தீர்வு, என் மகன் தான் விடை, என் மகன் மறுதளிக்க மாட்டார், என் மகன் கைவிட மாட்டார், என் மகன் அணைத்துக் கொள்வார். என்னாரும் என்ன வரலாம் சொல்றார் இயேசு. ஆனாலும் அந்த நம்பிக்கை, தாய்மரியா நம்பிக்கை, அவங்க போய் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அப்பனா ஆண்டவர் சொல்லுவார் என்று அன்னை மரியா தெரிந்திருக்கிறது. அதன் பிறகுதான் அந்த தொட்டில் விழுந்து வரை தண்ணீர் நிரப்புகள் என்று சொல்லுகிறார். அன்னை மரியாவுக்கு தெரிந்திருக்கிறது, அவர் இதைத்தான் சொல்லுவார் என்று தாய் மரியாவுக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் அம்மா. நீங்க ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது அம்மாவுக்கு தெரியும், இந்த வேண்டுதல்கள் எல்லாம் இயேசுவிட கொண்டு போகும்போது அவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவாருன்னு அம்மாவுக்கு தெரியும். அம்மாவுக்கு தெரியும், நீங்கள் கண்ணீரோடு ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது, உங்கள் தேவைகளோடு ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது அம்மா உங்களை அங்கு அடுத்து சொல்லுவார். அங்கு என்றால் இறைவன், அங்கு என்றால் ஆசீர்வாதம், அங்கு என்றால் உங்கள் விடை, அங்கு என்றால் நீங்கள் மீட்பை காண்பீர்கள்.